அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பஹல்காம் அட்டாக்குக்கு அப்புறம் சின்ன சின்ன ஃபயரிங் இன்சிடெண்ட்ஸ் அங்கே நடந்துகிட்ருக்கதா சொல்கிறாங்க. டாப் மிலிட்ரி லீடர்ஷிப் ஸ்ரீநகரை கீப் ஆன் விசிட்டிங்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேறு என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எடுக்கலான்றதை பார்த்து டார்கெட்டட் ஆப்ரேஷன்ஸும் அங்கே நடக்குது. அப்புறம் பாகிஸ்தானோட இருந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணதுக்காக. எல்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக 1948 சீஸ்ஃபயர் லைன் இது எமர்ஜ் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன் மூலமாக நெகோஷியேட் பண்ணி 2 கண்ட்ரியும் காஷ்மீரில் வார் நடத்தக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தது. அஃபிஷியலி அது பேர் எல்ஓசின்னு ஒன்று போடுறாங்க. ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இதை இன்டர்நேஷ்னலி லீகலி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பண்ணது யாருன்னா UN. சியாஷியன் கிளேசியர்லேருந்து இது இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்குது சியாஷியன் கிளேசியர். இது வேர்ல்டு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டாக கருதப்படுறது. இந்த இடத்துல இந்த எல்ஓசி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் அதிகமான மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. எல்ஓசின்றது 2 கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பஃபர் ஜோன். செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸு அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது இந்த பிரச்சனையினால். UN ஜென்ரல் அசம்பிளி டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் நியூட்ரிஷன் ரிப்போர்ட்டு இதில் குளோபலாக வேர்ல்டு வைடு என்னென்னா ஆல் ஃபார்ம் ஆஃப் மல்நியூட்ரிஷனை முடிவு கொண்டு வரணும்னு எடுத்திருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். நியூட்ரிஷனல் சப்போர்ட் த்ரூ அவுட் சைல்டுஹுட் இயர்ஸில் கொடுக்கணுன்றது. மல்நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டன்ட்டிங்னா லோ ஹைட் ஃபார் ஏஜ், வேஸ்டிங்னா லோ வெயிட் ஃபார் ஹைட்டு, டயட் ரிலேட்டட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்றது லைக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், இதெல்லாமே. லோ வெயிட் ஃபார் ஏஜ், அண்டர் வெயிட்டு, எக்ஸஸ் பாடி ஃபேட் அக்யூமுலேஷன், அது ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி லேக் ஆஃப் எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நியூட்ரிஷன் எஜுகேஷன் இன்டகிரேஷன் இன் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் அப்ராப்ரியேட் நியூட்ரிஷன் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஃபுட் சிஸ்டம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸஸ் இருக்கணும். ஹேண்ட் ஆன் லேர்னிங்கில் ஸ்கூல் கார்டன் ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி கீ நியூட்ரிஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமு. நேஷ்னல் நியூட்ரியன் பாலிசி இருக்குது. 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம். இது எல்லாமே நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ். அடுத்து ரஃபேல் டீலு 63,000 crore டீல் வேல்யூ, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்டு. டெக்னிக்கலாக ரஃபேலோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, இது முக்கியமாக மேரிடைம் ஆப்ரேஷனுக்காக அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் கொண்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு சிஸ்டம்மு. அதே மாதிரி மெட்டார் பேஸ்டு விஷுவல் ரேஞ்சு, ஏர் டு ஏர், மேலேருந்தே தாக்குதல் நடத்துறதுக்கான மிசைல்ஸ் இதில் இருக்குன்றாங்க. ஹெவியர் ஏர்ஃப்ரேம் இருக்குது, அதுதான் முக்கியமான ஒரு ஃபீச்சரு. ஏர்க்ராஃப்ட் கெரியர் ஆப்ரேஷன்ஸும் இதில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரேடார் சென்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் சென்சாரும் இதில் இருக்குது. மேரிடைம் என்விரான்மெண்ட்டுக்கு இது பெட்டராக சூட்டபிள் ஆகும். இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைசஸ், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இந்தியா பசிபிக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நியூக்ளியர் எனர்ஜியும் நம்ம போத் கண்ட்ரீஸ் 2 கண்ட்ரீஸும் சிவில் நியூக்ளியர் டெக்னாலஜி கொலாபரேஷன் இருக்குது. ஸ்பேஸ்க்கும் ஜாயிண்ட் சேட்டிலைட் மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ரஃபேல் ஜெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம நேவல் ஏர் பவரை இண்டோ பசிபிக் ரீஜியனில் நடக்கக்கூடிய நிறையா பவர் இஷ்யூவில் நமக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜியோட ஒன்று இருக்கும்போது தட் பூஸ்ட் நம்மளோட ஏவியேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றத சொல்ல முடியும். அதே மாதிரி செக்யூரிட்டி சேலஞ்சஸ் சுற்றியுமே இருக்குது. எல்ஓசியில் இருக்குது, இந்தியன் ஓஷனில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும்போது
அதெல்லாம் டாக்டிக்கலாக நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த வகையில் இது கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் அக்வைசேஷன் for the Indian Navy's maritime capabilities and its impact on India-France defense relation. Thank you. Have a great day.